நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கேன். என்ன அவசரம்? நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு சார். அதனால எனக்கு பேசின பணத்தையும் ஃப்ளைட் டிக்கெட்டையும் கொடுத்துட்டா உடனே ஊருக்கு கிளம்பிடுவேன். அது எப்படி? அதான் மினிஸ்டர் பொழைச்சிட்டாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்ன? ஈஸ்வரை ஹிப்னடிசம் பண்ணி மினிஸ்டரை துப்பாக்கியால சுட வைக்கணும். அதானே எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட். அதை நான் கரெக்டாக செஞ்சேனா இல்லையா? செஞ்ச. ஆனா அந்த ஈஸ்வர் சுடும் போது ரேகா வந்து மாயாஜாலம் பண்ணி அந்த மினிஸ்டர் காப்பாத்திட்டாளே. அது காரணம் நீங்க சார். ஆமாம் சார். அந்த ரிப்போர்ட்டர் திறந்த வீட்டில் நுழையிற மாதிரி உங்கள் இடத்துல நுழைஞ்சிட்டான். அப்படி நுழைஞ்சவனை ஈஸியாக நீங்கள் தப்பிக்க விட்டீங்க. அவனை கொண்டுக்கலாம்ல, அதையும் விட்டீங்க. அதனால் உங்கள் விஷயத்தில் தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கும் எஸ்எம்எஸ் பண்ணிட்டான். அந்த எஸ்எம்எஸை ரேக்கா ஸ்மெல் பண்ணி உங்கள் திட்டத்தை எல்லாம் முறியடிச்சிட்டான். அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? என்ன விட்டா காலட்சம் பண்ணுற மாதிரி வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கா? சார் நான் வளவலன்னு பேசல சார். நடந்ததை சொல்கிறேன். என்ன நடந்தா சொன்னா? ஓகே சார், நமக்குள்ள எதுக்கு வாக்குவாதம்? எனக்கு செட்டில் பண்ண வேண்டியதை செட்டில் பண்ணுங்க. நான் உடனே கிளம்பிடுறேன். நீ சொல்லுமா சே. உருப்படியா ஒரு வேலை செய்ய தெரியல. நான் போட்ட திட்டத்தை இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறியே. இங்க பார், அவ என் மூஞ்சில காரி துப்பாதுதான் ஒரு குறை. அப்பா அந்த நிருபர் குறுக்க வந்து காரியத்தை கெடுத்துட்டாப்பா. ஆமா, இல்லன்னா மட்டும் கிழிச்சிருவீங்க பாரு. ஏன் சித்தப்பு நீ அப்பா என்னை திட்டுற? அந்த டாக்டர் வேற எனக்கு பணத்தை செட்டில் பண்ணுங்க, டிக்கெட் எடுத்துருங்க அப்படின்னு என்னை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரு பணம் கேட்கறா? டாக்டரா? அவன் எதுக்கு பணம் கேட்கறா? அவனுக்கு கொடுத்த வேலை முடிஞ்சிருச்சான். அதனால பணத்தை கொடுங்க, டிக்கெட் கொடுங்க, நான் ஊருக்கு போறேங்கிறான். ஆஹா, அந்த அளவுக்கு அவன் அடம் முடிக்கிறானா? சரி, அவனுக்கு டிக்கெட் கொடுத்துட வேண்டியதானே? என்னப்பா சொல்ற? நான் சொல்றது வேற டிக்கெட். கொடுத்துரு. அவன் உயிரோடு இருந்தா என்னைக்கா இருந்தாலும் நமக்கு ஆபத்து. ஒண்ணு அவன் நம்மளை பிளாக்மெயில் பண்ணுவான், இல்ல போலீஸ் கிட்ட நம்மளை காட்டி கொடுப்பான். அவன் உயிரோடு இருக்க கூடாது. கொடுத்துரு அவனுக்கு டிக்கெட்டை. சரிப்பா. சரிப்பா சரிப்பான்னு கோட்டை விட்டுறாத. இதையாவது உருப்படியா செய். பையே மாசி தானே பேசினாரு. எனக்கு சேர வேண்டிய பணத்தையும் ஃப்ளைட் டிக்கெட்டையும் கொடுக்க சொல்லிட்டார்ல. கொடுங்க கொடுங்க, நான் கிளம்புறேன். கொடுத்துருவான். டேய் மசக்கா. சரிண்ணா. கொடுங்க சார், ஏன் யோசிக்கிறீங்க? கொடுத்துருவோம். என்ன விளையாடுறீங்களா? என்ன கோபம் பண்ணுறீங்களா நீங்க? வேண்டாம், விட்டுருங்க. எங்க ஓட பாக்குற? வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. வேண்டாம், என்ன வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ். அதாயா நான் சொல்றேன், நீ உயிரோட இருக்க வேண்டாம். நீ தானே உனக்கு டிக்கெட் வேணும்னு கேட்ட. முதல்ல டிக்கெட் தாரேன், அதுக்கப்புறம் உனக்கு சேர வேண்டிய பணத்தை பார்சல்ல அனுப்பி வைக்கிறேன். வேண்டாம், என்ன விட்டுருங்க. வேண்டாம்.
அப்ப ஈஸ்வர் எங்கப்பா? வாக்கிங் போயிருக்கிறான். வாக்கிங்கா? ஆமாம்மா, எவ்வளவு நேரம் தான் வீட்லயே அடைஞ்சு கிடக்கிறது, காலாறு அப்படி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரேன்னு சொன்னான். போயிட்டு வான்னு. என்னப்பா அவரும் போறேங்கிறாரு, நீங்களும் அனுப்பிச்சு வச்சிட்டீங்களே. இருமா, ஈஸ்வரை தேடி போறியா? ஆமாப்பா. இல்லைன்னா மாஷினுடைய ஆட்கள்னால அவனுக்கு ஏதாவது ஆபத்து வரும், அப்படித்தானே? அது இவன் கிழவன் தானே, இவங்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு தானே என்கிட்ட சொல்லாம விட்டுட்டேன். இல்ல, நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு? எதுமா கற்பனை? வடநாட்டிலேருந்து வந்த மந்திரியை கொல்றதுக்காக ஈஸ்வரை ஹிப்னாட்டிசம் பண்ணி அவன் கையாலேயே சுடுறதுக்கு முயற்சி பண்ணாங்களே, அது கற்பனையா? சொல்லுமா, அது கற்பனையா? நீ கூட என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டியம்மா. இல்லப்பா, மறைக்கணுன்றதுக்காக நான் பண்ணலப்பா. ஆனா சொன்னா நீங்க எப்படி தாங்கிப்பீங்கன்ற அந்த பயத்தான். வெள்ளைக்காரங்களோட கொடுமையே தாங்கிட்டோம்மா. நான் என்னை அடிச்சு போட்டு என் பேத்தியும் கொண்டு போட்டு போனாங்களே அந்த மாஷினுடைய ஆட்கள், அதையே தாங்கிட்டோமா. நான் இதையா தாங்கிக்க மாட்டேன்? சரி, ஈஸ்வர் முழுமையா குணமாயிட்டானா? அதான் டாக்டரே சொன்னாரேப்பா, கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டாருங்க. அப்போ மாஷினுடைய ஆட்கள்னால இனிமே அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராதே. என்ன பதில் சொல்ல முடியல? இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். நாட்டு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தானே அந்த மாஷிக்கு ஓட்டு போட்டு அவனை மந்திரி ஆக்கினாங்க. அந்த மாஷியே ஒரு கிரிமினலா இருக்கும்போது ஏன் உங்க டிபார்ட்மெண்ட் கை கட்டி வேடிக்கை பார்க்குது? அவனை சுட்டு தள்ள வேண்டியது தானே. அப்ப என்ன பண்ணீங்களா? நானே தான் சொல்றேன். அஹிம்சையை கடைப்பிடிக்கணும்னு சொன்ன நானே தான் சொல்றேன். ஏன் அப்படி சொன்னேன்னு தெரியுமா? வலி பொறுக்க முடியாம உயிருக்கு போராடுற ஒரு மாட்டை குணப்படுத்ததை விட கொன்னு போட்டுடலாம் அப்படின்னு மகாத்மா காந்தியே சொன்னாரு. அந்த மாதிரிதான் நானும் சொன்னேன். என் பேத்திய கொன்னவங்களால என் மகனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் சொன்னேன். அப்பா அப்பா எனக்கு உங்களோட வருத்தம் புரியுதுப்பா, வேதனை புரியுது. ஆனா இது நீங்க பேசுறதுப்பா ஆத்திரத்துல பேசுறீங்கப்பா. நீங்க இப்படி இல்லப்பா. அப்பா, எனக்கும் நீங்க எல்லாரும் முக்கியம்ப்பா. இந்த குடும்பத்துல இனிமே யாருக்கும் ஒண்ணு ஆகாம நான் பாத்துக்கிறேன்ப்பா. என்னால முடியும், எனக்கும் அக்கறை இருக்குப்பா. நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன். மீரா, இனியும் நீ இப்படி அழுதுகிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. நடந்ததையெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. நடக்க போறத நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்படுமா. இங்க பாத்தியா, உனக்கு பிடிச்ச கலரு கடைக்கடையா ஏறி இறங்கி வாங்கிட்டு வந்திருக்கோம்மா. இந்த ராமர் பச்சை பிடிக்குதான் பாரு. அந்த ப்ளூ கலர், அந்த மெரூன் பாரு, நல்ல அகலமா கோல்டு கலர் பார்டர்மா. அம்மா, அந்த சேலையை பாரு, உன் ஃப்ரெண்டு கட்டியிருந்தான்னு சொன்னேன்ல, அதனாலதாம்மா உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கா? இங்க பாரு, பச்சைக்கல் உனக்கு பிடிக்குமேனே அப்பா ஆர்டர் கொடுத்து உனக்காக செஞ்சிருக்காரு. இத போட்டு பாரு. இங்க வா, இத போட்டு பாரு. சரி, இது உனக்கு பிடிக்கலையா? இத பாரு, இத பாரு, லேட்டஸ்ட் மாடல்மா. வேற யார்கிட்டயுமே இது மாதிரி இருக்காது.
ஏன்னா கடைக்கு வந்த அடுத்த நிமிஷமே உங்க அப்பா உனக்காக வாங்கிட்டாரு. இங்க பாருமா, இதுல உனக்கு எது பிடிக்கலையோ உடனே சொல்லிடுமா, மாத்திரலாம். என்ன சொன்ன? பிடிக்கலன்னா சொல்லு, மாத்திக்கலாம். கேவலம் ஒரு நாள் 2 நாள் நான் கட்டிட்டு அவுத்து போடுற நகையும் புடவையும் பிடிக்கலன்னா மாத்திடுவீங்க. ஆனா நான் காலம் போற கட்டிட்டு வாழ போற புருஷன் என் மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றேன். அத கேட்க மாட்டீங்கல்ல? இங்க பாரு, பிடிக்குதோ பிடிக்கலையோ, நாங்க பார்த்த மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அது புடவையா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி. என்னது, ரேகா மேடம் வேற போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ, ஆர்த்திரி போலீஸ் ஸ்டேஷனா? ஆமாமா. அங்க ரேகா மேடம் இருக்காங்களா? இல்லங்க, இப்பதான் S3 போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க. அங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். ஹலோ, ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த நம்பர் கொஞ்சம் கொடுங்களேன். நீங்க யாருங்க? நான் மேடம்க்கு தெரிஞ்சவதான், நீங்க கொடுங்களேன் ப்ளீஸ். நோட் பண்ணிக்கங்க. 044 244 355 35583. ஓகேங்க, ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ ஹலோ ஹலோ, S3 போலீஸ் ஸ்டேஷன்? ஆமா, S3 ஸ்டேஷன் தான். சொல்லுங்க. அங்க ரேகா மேடம் இருக்காங்களா? இருக்காங்க, சொல்லுங்க. கொஞ்சம் ரேகா மேடம் கிட்ட கொடுங்களேன், பேசணும். நீங்க அவங்க செல்லுக்கே கூட வேண்டியதானே? இல்லங்க, அவங்க செல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க, அதனால தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். மேடம் மீட்டிங்ல இருக்காங்க. ஐயோ, நான் மீரான்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ், நான் உங்ககிட்ட உடனே பேசணும். சரி, 2 நிமிஷம் கழிச்சு பேசுறீங்களா? இல்ல, நான் வெயிட் பண்றேன், நீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூப்பிடுங்களா ப்ளீஸ்? சரி, லைன்ல இருங்க. கட் பண்ணு. அம்மாவுடையதா? அந்த பையனுக்கு ட்ரை பண்றியா? அவன் இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா? லாக்அப்ல. நான் சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா அவனை உண்டு இல்லைன்னு செஞ்சிருவாங்க. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா இந்த கல்யாணம் நல்லபடி நடக்கும். இப்போ நான் சரின்னு சொல்லவா, இல்ல நீ சரின்னு சொல்றியா? சொல்லுமா.